ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4வதாக வரக்கூடிய நட்சத்திரம் சந்திர பகவானுடைய ஆதிக்கம். சந்திர பகவான் அங்கே உச்சமடைகிறக்கூடிய இடம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா அறிவு ஜீவிகளாக இருப்பார்கள். எதுவும் வித்தின் எ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அவங்க முடிவெடுப்பாங்க. அப்படி ஒரு புத்திசாலிகள், அறிவு ஜீவிகள் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் ரோகிணி 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்த அன்பர்கள் பார்த்திங்கன்னா இந்த 2024 எப்படி இருக்குன்னா ரொம்ப அமக்கலமாக இருக்க போகுது. ரொம்ப சிறப்பாக இருக்கும். சந்திர பகவானுடைய நட்சத்திரம் இது 4வதாக வரக்கூடிய ஒரு நட்சத்திரம். இந்த ரோகிணி ரிஷபத்தில் இருப்பதால் ரிஷபத்தினுடைய அதிபதி சுக்கிர பகவான். இப்போ இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 2024 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ரிஷப ராசி கால புருஷனுக்கு 2வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு இந்த ரிஷபம் அப்படின்னும் பொழுது கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இப்போ இந்த ரிஷப ராசிக்கு இந்த 2024 புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? கிரகங்கள், ஆண்டு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். ரிஷபம் அப்படின்னும் பொழுது 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். அவர் ஓராண்டு முழுவதும் அங்கே தான் இருக்கிறார் 2024. இப்போ 10ஆம் இடத்துல சனி இருக்கிறாருன்னு சொன்னால் சனிக்கு ஸ்தான பலம் இருக்கிறது. 10ஆம் இடம் அதுவும் அவருக்கு மூலத்திரிகோண வீடு. அப்போது இந்த ரிஷபராசி அன்பர்கள் தொழிலே பண்ணலை, உத்தியோகத்துக்கும் போகல, சும்மா இருக்கிறேன்னு சொல்கிற பேர் வழிகள்லாம் இப்போ ஏதாவது ஒரு தொழிலுக்காவது போகணும், உத்தியோகமாவது பண்ணணும். உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்புப்படி நீங்கள் ஒரு ஜோசியரை அணுகி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சொந்த தொழில் பண்ணணுன்னா தொழில் ஆரம்பிக்கலாம், உத்தியோகத்துக்கு போகணுன்னா உத்தியோகம் எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் சேர முடியும். ஏன்னா 10ஆம் இடத்து அதிபதி 10ல் ஆட்சி நிலை பெறுகிறார், அவருடைய வீடு. அப்போது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு தொழில் நிரந்தரமாகும். இப்போ ஏதாவது ஒரு தொழிலே பண்ணுறாங்க, அவருக்கே மனசு விருப்பம் இல்லாமல் பண்ணுவார். என்னங்க இந்த இடத்த கடையை வச்சுட்டு கடை சரியாகவே போகலை, என்னங்க பண்ணுறது, இல்லை இடத்த மாற்றலாமா இல்லை தொழிலையே மாற்றலாமா அப்படின்னு ஒரு ஆசிலேஷன் மைண்டில் இருப்பார் அவர். இப்போ இந்த காலகட்டம் இந்த 2024 ஒன்று அந்த தொழிலை ஸ்திரமாக இறங்குவார், இல்லைன்னா வேறு தொழிலை மாற்றக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஆனால் தொழில் ஒரு நிரந்தர தொழிலாகும். ஏதோ ஒரு தொழில் நிரந்தரமாக பண்ண போகிறீங்க. ஏற்கனவே தொழிலில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும். வங்கி மற்றும் அரசு மூலியமாக கடன் உதவி பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்வது அல்லது தொழிலை மாற்றி அமைப்பது, தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒரு அமக்கலமான ஒரு பலன்கள் கிடைக்கப் போகிறது. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஓராண்டும் தொழில் ஏனோ தானோன்னு போகாமல் நல்ல சூடு பிடிச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள், இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள். நல்ல தொழில் ரீதியாக நல்ல சம்பாத்தியத்தை பெற்று ஓஹோன்னு இருக்க போகிறீங்க. காசு பணம் புரளப் போகிறது, வங்கி கணக்கு உயரப்போகிறது. இந்த சனி பகவான் அப்படின்னும் பொழுது அவருடைய பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 3ஆம் பார்வையாக மேஷத்தை பார்ப்பார். அப்போது மேஷம் அப்படின்னா உங்களுக்கு மே 1ஆம் தேதிக்கு ரிஷபத்துக்கு போயிடுறாரு குரு பகவான். அப்போ போனதுக்கப்புறம் இப்போ அந்த மேஷம் வீடு எம்டி ஆகும். இப்போ குரு இருக்க வரைக்கும் சனி பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் செய்யாது. ஆனால் எந்த கிரகமும் குரு மாறிடுறாரு இல்லையா, இப்போ சனி பார்வை அப்போ 12ஆம் இடத்தை பதியுது அப்படின்னாக்கா டென்ஷன் ஆகிடுவீங்க, தூக்கம் வராது, வேலைக்கு சாப்பிட முடியாது. இந்த 4 மாதத்துக்கு அப்புறம் இந்த குரு ரிஷபத்துக்கு சென்றதுக்கப்புறம்
அப்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா டென்ஷனாக இருப்பீங்க, தூக்கம் வராது, வேலைக்கு சாப்பிட முடியாது, செலவினங்கள் ஏற்படும். அது சுப செலவாகவும் இருக்கலாம், அசுப செலவாகவும் இருக்கலாம். மற்றபடி பார்க்கும் பொழுது இந்த சனி பகவான் மூலத்திரிகோண வீடு ஆட்சி வீடாக இருக்கிறதால கண்டிப்பாக அவர் இந்த ரிஷப ராசிக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடியவர். நிச்சயமாக உங்கள் காட்டில் மழை, நீங்கள் நல்ல சம்பாத்தியம் பண்ண போகிறீங்க. இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் ஒரு பெரிய சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தருவார். டெம்பரரி போஸ்ட்டில் இருப்பாங்க, கவர்மெண்ட்லேயோ இல்லை ப்ரைவேட்லேயோ, அவங்களுக்கு நிரந்தரமாக பணி கிடைக்கும். அதுபோல் எங்கேயாவது ஒரு இடத்துல தேவையில்லாமல் ஒரு இடத்துல வேலை பார்ப்பாங்க, டென்ஷனாக மேலதிகாரி சக ஊழியருடைய டார்ச்சரில். இப்போ பார்த்தா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு நல்ல இடமா சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. அரசு அதிகாரிகள், அரசு கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள் அனைவர்களுக்கும் சலுகைகள் கிடைக்கும். சம்பாத்தியம் நல்லா சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. அதாவது ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு, ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர், இப்படி நல்லது நடக்கும். உத்தியோகம் கூட உங்களுக்கு புதுசாக முயற்சி பண்ணுறவங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணலாம், கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த சனி பகவான் இரும்பு காரகத்துவம். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன லேத் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் இரும்பு இல்லாத உபகரணம் இல்லை. அப்போது இந்த லேக் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் பார்த்திங்கன்னா தொழிலாளிகள் நல்ல ஒரு சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க, இன்வால்மெண்ட்டாக வேலை பார்த்து நல்ல சம்பாத்தியம், நல்ல ஊக்கத்தொகைகள், கருணை தொகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல சம்பாத்தியம், சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ராகு கேதுக்களை எடுத்துக்கொள்ளலாம். ராகு பொறுத்தவரையிலையும் 11ஆம் இடத்துல இருக்கார். அட சூப்பருங்க. 11இல் 3, 6, 11 ராகு கேதுக்கள் இருந்தால் அளப்பரிய ஒரு பலனை எதிர்பார்க்கலாம். கோடீஸ்வர யோகம், குபேர அந்தஸ்தை எதிர்பார்க்கலாம். பணம் பல வகையில் கொட்டும், பண மழை பொழியும். உங்களை பொறுத்தவரையிலையும் சிறப்பாக இருக்கும். அதுவும் உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதில் குறிப்பாக ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறேன்னா இன்னொரு வெளிநாட்டுக்கு போய் அங்கே சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இந்த இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு ஆண்டு இந்த ஆண்டு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. இந்த 11இல் இருக்கும் ராகு பகவான் உங்களை கோடீஸ்வர யோகத்தை தருவார், குபேர அந்தஸ்தை தருவார். தொட்டதெல்லாம் தொலங்கும். வெளிநாடு போகணும் ரிஷபராசி அன்பர்கள்லாம் தாராளமாக போங்க, நல்ல சம்பாத்தியம் பண்ணலாம். இல்லை அங்கே போய் தொழில் பண்ணலாம். இல்லை உயர்கல்விக்காக போகிறீங்களா, தாராளமாக போகலாம். அப்படி ஏன்னா அவர் 3-11 பார்வை இருக்குல்ல, 9ஆம் இடத்தையும் பார்க்குறாருல்ல, அப்போ உயர்கல்விக்காக கூட போகலாம். நீங்கள் எதுக்கு சென்றாலும் உங்கள் அபிலாஷை இனிதே நிறைவேறும். அற்புதமான காலங்கள். இந்த ரிஷபராசிக்கு ஒரு திருப்பு முனை வந்தாச்சுன்னே சொல்லலாம். ராகு கேது பயிற்சியால் இந்த ராகு பகவான் ஒருவரே போதும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு 100 ரூபாய் எதிர்பார்க்குற இடத்துல ஒரு 100 ரூபாய் கட்டே கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு ஒரு பெரிய வருமானத்தை எதிர்பார்க்கறதை விட எதிர்பார்த்ததை விட ரெட்டிப்பு மடங்கு, 3 மடங்கு, 4 மடங்குலாம் கிடைக்கும். ராகு கொட்டி கொடுப்பார். பிரம்மாண்ட நாயகன்னு பேர் ராகுக்கு. அவர் போய் 11இல் உட்காந்துருக்காருன்னு சொன்னால் அட சூப்பர். இந்த ரிஷபராசி அன்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த 2024 பொற்காலம். உங்கள் காட்டில் மழை, ஃபினான்ஷியல் ரீதியாக உங்களுக்கு பெரிய திருப்பு முனை. அப்போ பணம் காசு வந்தால் என்ன பண்ணுவீங்க? வீடு வாசல் வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, பூமி வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, பிள்ளைகளுக்கு உயர்கல்விக்காக வெளிநாட்டு கூட அனுப்பி வைப்பீங்க. பெரிய படிப்பு, டாக்டரேட்டு, எம்பிஏ, எம்இ, இப்படி பெரிய படிப்புலாம் படிக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுக்கு உற்சாகம் வரும், உத்வேகம் ஏற்படும், பசங்களை படிக்க வைக்கணும் அப்படின்னு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காரு பங்களான்னு பெரிய லெவலில் ரீச் ஆவீங்க. நல்ல சம்பாத்தியம், வரக்கூடிய சம்பாத்தியம் ரொம்ப அப்ளாரபுளாக இருந்தால் என்ன ஆகும்? நீங்கள் நல்ல ஒரு சொஃபஸ்டிகேட்டடாக சம்பாதிக்க முடியும். அதுவும் இந்த ராகுனுடைய காரகத்துவம் இந்த கம்ப்யூட்ரு, லேப்டாப்பு,
இந்த டெக்னாலஜி வைஸ் இந்த அவங்க தொழில் பண்ணுறாங்க பாருங்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும், நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, வாட் அபவுட் கேது? கேது 5ஆம் இடத்துல இருக்கார். 5ல் கேது வந்தால் பிரச்சனை தாங்க. பிரச்சனை அப்படின்னு சொன்னால் எவ்வளோ காலத்துக்கு பிரச்சனைன்னா ஒரு 4 மாத காலத்துக்கு தான் பிரச்சனை. ஏன் சார் அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லையா? இந்த 4 மாதம்தான் மேஷத்தில் இருக்கிறார் குரு. அதுக்கப்புறம் ரிஷபத்துக்கு வந்து 5ஆம் பார்வையாக பார்ப்பார். அப்போ இந்த 4 மாத காலம் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். இந்த 4 மாதத்தில் பூர்வீக சொத்தில் வாங்கி வச்சுருக்கிற சொத்து பத்தில் பிரச்சனைகள் வரலாம். குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய காலகட்டம் இப்படி சொல்லலாம். இந்த 5ல் கேது இருந்தால் 5ஆம் இடம் குலதெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கிறதுக்கு நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணணும். 5ல் கேது இருந்தால் கெடுத்துருவார். ஆனால் அதுக்கப்புறம் மே 1ஆம் தேதிக்கு பிறகு ஒரு 8 மாத காலங்கள் குரு பார்வை. அடாடா, அப்படியே உள்டாவா சொல்லணும். பூர்வீக சொத்து கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஏன்னா கேது உட்காந்துருக்கார். வித் ஹெல்ப் ஆஃப் மெடிசன், மருத்துவத்தின் உதவியோடு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக இருக்கும். 5ஆம் இடம் ரொம்ப சந்தோஷமான இருக்கக்கூடிய இடங்க. அந்த என்ன சொல்கிறாங்க, ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் கொஞ்சம் காசெல்லாம் போட்டு நல்லா சம்பாத்தியம் பண்ணுவீங்க, சந்தோஷமாக செயல்படுவீங்க. இப்போ சனி பகவானை பார்த்தாச்சு, ராகு கேதுவை பார்த்தாச்சு. அடுத்தது குரு பகவான். குரு பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். ஒரு 4 மாத காலம்தான். 12ல் சுபகிரகமான குரு பகவான் இருந்தால் ஸ்தான பலம் கிடையாது குருவுக்கு 12ல். அப்போது 12ல் இருக்கிறான்னு சொன்னால் செலவினங்கள் ஏற்படும், சுப செலவே ஏற்படும். இந்த 4 மாத காலம் மட்டும் இல்லை, இந்த 4 மாதம் வந்து ராசியில் அதாவது 12ல் இருக்கிறார். அப்போ சுப செலவு ஏற்படும். அதுக்கப்புறம் ராசிக்கு வந்துடுறாருங்க. ரிஷப ராசிக்கு 1ஆம் தேதி உங்களுக்கு அதாவது மே மாதம் 1ஆம் தேதி அங்கே வந்துடுறாரு. ஏப்ரல் வரைக்கும் அங்கே இருக்கிறார். அப்போ மே 1 குரு பயிற்சி அப்படின்னும் பொழுது இந்த 4 மாத காலமும் 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. இப்போ 4ஆம் இடங்கிறது வண்டி வாகனம் தாயார் ஸ்தானம். தாயாருக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அவங்க தாய் வழி சொந்தங்கள் அனுகூலமாக இருக்கும். வரப்போக எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். அதாவது கருத்து வேறுபாடு இருக்காது, ஒத்துமையாக இருப்பீங்க. அடுத்தது வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, மனை வாங்குவீங்க, தோட்டம் வாங்குவீங்க, துறவம் வாங்குவீங்க, ஃப்ளாட்டு வாங்குவீங்க, இடம் வாங்கி வீடு கட்டுவீங்க. 4ஆம் இடம்ல குரு பார்க்குறாரு. அந்த 4 மாதத்தில் நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் செய்வீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அதாவது 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அடுத்தது 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 6ஆம் இடம் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும், வெளிநாட்டுக்கு போகிறவங்க தாராளமாக போகலாம், நம்பி போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த குரு 8ஆம் வீட்டை பார்க்குறாரு. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், யோகங்கள். சரி, இடம் வாங்கிட்டோம், வீடு வாங்கிட்டோம், இஎம்ஐ கட்ட முடியுமா முடியாதா, அதெல்லாம் வந்து பயமே வேண்டாம். 8ஆம் இடத்தை குரு பார்க்குறாருன்னு சொன்னால் தாராளமாக எதையும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை கண்டிப்பாக கிடைக்கும். அசிங்க அவமானம் ஏற்படாது. அதாவது வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். 8ஆம் இடம் ஆராய்ச்சி கல்வி படிக்கிறாங்க பாருங்கள், வெளிநாட்டில் போய் இல்லை உள்நாட்டிலேயே டாக்டரேட்டு, ஆராய்ச்சி கல்வி, பிஹெச்டி, எம்ஃபில், இப்படி இந்த ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலம் நினச்சதை சாதிக்க முடியும், வெற்றி பெற முடியும். அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க பாருங்கள், இந்த போலீஸு, உளவுத்துறை, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான காலகட்டம். அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அடுத்தது குரு பகவான் மே 1ஆம் தேதி ரிஷபத்துக்கு வரார். ரிஷபம் அப்படின்னும் பொழுது இந்த 8 மாத காலம் ரிஷபராசிக்கு நல்லது செய்யுமா? ஜென்ம குரு பிரச்சனையே தரும். ஜென்மகுரு எப்பவுமே பிரச்சனையை தரும். என்னங்க, ராகு உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கார், கேது வந்து அன்ஃபேவரு, சனி பகவான்
சனி பகவான் ஃபேவரபுளாக இருக்கார். ராகு ஃபேவரபுள், சனி ஃபேவரபுள், கேது அன்ஃபேவர். இப்போ குரு ஸ்தான பலம் ஃபேவரபுள் கிடையாது. ஜென்ம குரு வனவாசம் பிரச்சனை. ஆனால் பார்வை பலம் கோடி பலம் தரும் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபத்துக்கு பார்த்திங்கன்னா இது 8க்கும் 11க்கும் ஆதிபத்தியம்தான் குரு. அதனால் இவர் பெருசாக ஒன்றும் ரிஷபத்துக்கு தந்துட மாட்டார். ஆனால் பார்வை சுப பார்வை கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ சுபர் பார்வை அப்படின்னும்போது உங்களுக்கு எங்கே பார்க்க போகிறாரு பாருங்கள். 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். குழந்தை பாக்கியம் உண்டு, வித் ஹெல்ப் ஆஃப் மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியத்தில் எந்த பிரச்சனையும் வராது, நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லணும். பூர்வ புண்ணிய சொத்து நீங்கள் பிரிச்சுக்கலாம். அடுத்தது 7ஆம் வீட்டை குரு பார்க்குறார். திருமண வயதில் இருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமணம் கூடி வரக்கூடிய காலகட்டம். இது இனிப்பான செய்தி. ஏன்னா திருமணம் கைகூடுங்க. திருமணம் ஆகாத ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் கைகூடி வரும். நண்பர்களால் ஆதாயம், நல்லது நடக்கும். கூட்டாளிகள், தொழில் கூட்டாளிகளால் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். அவங்களும் ஆதரவாக இருப்பாங்க. ஏன் வேலை பார்க்குற இடம், தொழில் பார்க்குற இடம், அக்கம் பக்கம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் எது எப்படி இருந்தாலும் அதனங்க முக்கியம். வீட்டுக்கு போனால் சந்தோஷமாக போகணும்ல. கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ரிஷபத்துக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 9ஆம் இடம் அப்படின்னா பாக்கியஸ்தானம். வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம். ஏற்கனவே ராகு நான் வந்தேன் வெளிநாட்டுக்கிட்ட வான்னு கூப்பிட்றாரு, வெளியூர் வெளிமாநிலம்னு. இப்போ இந்த குரு வேறு 9ஆம் இடத்தை பார்க்குறதால இப்போ கண்டிப்பாக குருவும் சப்போர்ட் பண்ணி உங்களை வெளிநாடு, நீங்கள் ஜனனகால தசா புத்தி அடிப்படையில் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும்னு அமைப்பு இப்பொழுது இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு இந்த குரு பகவானும் உங்களை அனுப்பி வைப்பார். தந்தையால் அனுகூலம், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம், ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும். கோயில் குளங்களுக்கு போயிட்டு வரும். ஏற்கனவே குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகம்னு சொல்லலாம். ஞானகாரகனை குரு பார்த்தால் ஞானம் பிறக்கும். அதாவது கோயில் குளங்களுக்கு போவீங்க, ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும், தீர்த்த யாத்திரைகள் போவீங்க. இப்படி பலவிதமான நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. மொத்தத்தில் இந்த கேதுக்கு நீங்கள் பிரீத்தி பண்ணித்தான் ஆகணும். பிள்ளையாரை வழிபாடு செய்யணும். முதல் 4 மாதம் பிரச்சனை தருவார். அப்புறம் குரு பார்வையில் இருக்கார், பிரச்சனை இல்லை. முதல் 4 மாதமாவது கண்டிப்பாக நீங்கள் ஏப்ரல் வரைக்குமாவது பிள்ளையாரை வழிபாடு பண்ணணும். ஃபுல்லாக வழிபாடு பண்ணாலும் நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. குரு ஏப்ரலுக்கு அப்புறம் குரு 12ல் இருக்கார். அப்புறம் ஜென்மகுரு 12ல் இருந்தாலும் சரியில்லை. இப்போ ஜென்மகுரு அதை விட பிரச்சனை. அப்போது தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள். குரு ஸ்தலங்களுக்கு செல்லுங்கள். குரு பகவானை வழிபாடு செய்யுங்க. ஏதாவது ஒரு குருவை நீங்கள் வணங்குங்க. ராகவேந்தர், சாய்ராம், இப்படி ஏதாவது ஒரு குருவை நீங்கள் வணங்குனீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். மற்றபடி இந்த 11ஆம் இடத்துல இருக்கிற ராகுவும் 10ல் இருக்கிற சனி பகவானும் உங்களுக்கு இந்த ரிஷபத்துக்கு கோடீஸ்வர யோகம், குபேர சம்பத்தை வாரி வழங்குவார்கள். பொருளாதாரத்தில் ஒரு சுபிட்சம், அளவு கடந்த ஒரு வருமானம், குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள், திருமணம் தவிர மற்ற நிகழ்ச்சிகளான இருக்குது. சுப நிகழ்ச்சிகள்லாம் பண்ணக்கூடிய நிலை, வீடு வாங்க, வீடு கிரகப்பிரவேசம் பண்ண, கார் வாங்க, இப்படி பலதரப்பட்ட விஷயங்களில் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 2024 ஓஹோன்னு இருக்கும், சிறப்பாக இருக்கும். உங்கள் காட்டில் மழை, பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும்
ரிஷப ராசியில் அமைகின்றன. சுக்கிரனுடைய ஆட்சி வீடு 4வது நட்சத்திரமாக வருகிறது. இந்த 2024 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க, ரொம்ப அமக்கலமாக இருக்குது. கோடீஸ்வர யோகம், குபேர சம்பத்தை பெறப்போகிறீர்கள். வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ஆண்டு, சிறப்பான ஒரு ஆண்டு, மகிழ்ச்சிகரமான ஒரு ஆண்டாக விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது.